வெயிட் லாஸ் பண்ணும்போது வீட்ல இருக்கவங்க இட்லி தோசைன்னு சாப்பிட்றாங்களா, உங்களுக்கும் கிரேவிங்ஸா இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ரெசிபிஸ் வந்து டேஸ்டியா சாப்பிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியுங்க. நம்ம சேனல்ல 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்குது. நம்ம வந்து சூப்பரா வந்து ஈஸியா டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்து வெயிட் லாஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்களும் வந்து பண்ணுங்க. நான் இப்போ இட்லி சட்னி வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்ப மாவும் கடலை மாவும் ஈக்குவலான போர்ஷன்ல எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி வந்து சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் கலக்கிக்கிறேன். சாரி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தயிரும் வந்து சேர்க்கல. ஏன்னா ஃபேட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கணுமேன்றதுக்காக. தோசைக்கல்ல லைட்டா ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு இந்த தோசையை சுட்டு எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். 2 தோசை நல்லா வச்சு அது கூட சட்னி வச்சு செம்மையா வந்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.